தமிழகத்தில் இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் 44 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். சென்னை, நெல்லை, ஈரோடு என தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடந்த இந்த சோதனையில் பிரபல கட்டுமான நிறுவனம், பைனான்சியர் மற்றும் அரசு ஒப்பந்ததாரருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. மக்களவை தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடா குறித்தான தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சோதனையில் சுமார் 3 கோடி ரூபாய் வரையிலான பணம் மற்றும் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நெல்லையில் அரசு ஒப்பந்ததாரரின் அலுவலகத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். நெல்லை விஜய நாராயணன் பகுதியைச் சேர்ந்த RS முருகன் அரசு ஒப்பந்ததாரரான இவர் NGO காலனியில் வசித்து வரும் நிலையில் சுமார் 7க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் திடீரென அவரது வீட்டிற்குள் நுழைந்து சோதனை நடத்த முயன்றனர். வீட்டில் யாரும் இல்லாததால் பெருமாள்புரம் பகுதியில் உள்ள முருகனின் அலுவலகத்திற்கு சென்ற அதிகாரிகள் அங்கு 2 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தினர். முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு முருகன் நன்கொடையாக பணம் கொடுக்க உள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அதிமுக நிர்வாகியான முருகன் தற்போதைய திமுக ஆட்சியில் பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை விரிவாக்க பணிகளை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொண்டு வரும் நிலையில் வருமான வரித்துறையினரின் இந்த திடீர் சோதனை நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் பிரபல தனியார் கட்டுமான நிறுவனம் மற்றும் ரெடிமிக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். ஈரோட்டில் புதியதாக திறக்கப்பட்ட அரசு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை மற்றும் பெரும்பள்ளம் ஓடை கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் RR துளசி பில்டர்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் கோவை வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். மக்களவை தேர்தலை ஒட்டி பணப்பட்டுவாடா குறித்தான தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.